வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், காலையில் கூட பை எடுத்தாச்சு. மீன் எடுக்க பவானிசாகர் டேம் போகிறோங்க. என்ன ஒரு 4 கிலோமீட்டர் தானே. போய் அங்கே வந்து ஃபிஷ்ஷு ஆஃபீஸ் இருக்குது, மீன் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போனோம்னா எல்லா மீன் இருக்குது. கல்பாசி, ரோகு, வஞ்சரை, அப்புறம் ஜிலேபி மீன் கொஞ்சம் எடுத்து வர சொல்லிட்டாங்க காலையிலேயே. அதனால் பவானிசாகர் டேமுக்கு போகிறேன். காலையில் எடுத்து வந்தால் 12 மணிக்கு 1 மணிக்கு தான் சாப்பாடு செய்ய முடியும். காலையில் வந்து சேமியா எங்கள் வீட்டில். ஏன்னா இப்போ போனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 12 மணிக்கு மேலே போனால் வரக்கு டைம் ஆகும். வரீங்களா? அப்படியே பவானிசாகர் டேமில் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். வரலாம் இல்லையா? எனக்கு தெரியல, காலையிலேருந்து உடம்பு வேறு கொஞ்சம் சரியில்லை. மாத்திரை போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, மீன் எடுத்த சொல்கிறீங்க. சாப்பிடல, நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல, நீங்களும் பாப்பாவா சாப்பிடுவீங்களா? காலையிலேயே ஒரு அரை மாத்திரை போட்டாச்சு காஃபி குடிக்கும் போதே. சரி, ரைட்டு. கூடை எடுத்து கூடையில் கருவாடு, அது மாதிரி கூடையில் கருவாடா பாருங்க. கூடையில் ஒன்றுமே இல்லை, இனிமேல் தான் எடுக்கிறதுக்கே போகிறாங்க. கருவாடு கூட அங்கே இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து கருவாடு என்னமோ இன்னொன்று கருவாடு சொல்லுவாங்கல்ல, இத்தோடு இருக்கு. அப்புறம் பெரிய கருவாடு, கடல் மீன் கருவாடு எல்லாமே இருக்கு டேம்ல. மீன் சாப்பிடலாம். மீன் ஆபீஸுக்கு போய் ஒரு வீடியோ வேணா எடுத்துடுங்க, அவங்கள கேட்டுட்டு வேணா எடுத்துடுங்கன்னு. சரியா? கேட்டுட்டு என்ன எடுத்து விட்டுறது, நாங்கள் போய் மீன் எடுத்து வர வேண்டியதை வெளியே வெட்டி எல்லாமே எடுக்கிறாங்களா மீன் ஆபீஸில் போய் வீடியோ எடுத்து விடுங்க. சில இடத்துல வீடியோ எடுக்கணும்னு நாம பொது இடத்துல எங்கே வேணா எடுக்கலாம். கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் இது. எங்கே வேணா பவானிசாகர் டேம் போனால் எங்கே வேணா எடுக்கலாம். மீனுக்கு தனியா காசு, வெட்டுக்கு தனியா காசு. நாங்க தனியா வண்டியில போறக்க எங்களுக்கு மீன் ஒண்ணுதான். எப்பவுமே பாரு லோக்கல் எடுப்பா. பாலத்து மேல, எங்க ஊர் பாலத்து மேல போட்டிருப்பாங்க. சரி, இன்னைக்கு வந்து பவானிசாகர் டேம் போய் எடுத்து வந்தோம். கிலோவுக்கே 10 ரூபா தான் வெட்டுவாங்க. 20 ரூபா பண்ணிட்டாங்க. ஆமா, விலைவாசி அதிகமாகி போச்சுல. ஆனா சூப்பர் டேஸ்ட்டுங்க. போற வாரம் எடுத்து வந்தோம். சூப்பரா இருக்கும். அந்த பட்டை ஜிலேபி மீன் தான் எடுத்து வந்தோம். சேமா டேஸ்டா இருந்தது. அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன வேலை விஷயமா போனோமா. சரி, பேங்குக்கு போயிட்டு ஒரு ட்ரிப்பு மீன் ஆஃபீஸுக்கு போய் பார்க்கலான்னு தான் போனோம். அப்புறம் மீனை பார்த்தோன்னா எடுக்கலாம் அப்படின்ட்டு 1 கிலோ ஜிலேபி எடுத்தேங்க. 100 ரூபா தாங்க 1 கிலோ ஜிலேபியை. 100 ரூபாய்க்கு எடுத்து 20 ரூபா வெட்டுருக்கு எடுத்துகிட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து குழம்பு ஊற்றி செஞ்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். அந்த டேஸ்ட்னால தான் சரி, வேண்டாம் இந்த ஆட்டிறைச்சி கோழிக்கறி வேண்டாம், இன்னைக்கு மீன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. என் பொண்ணு வந்து அதை வந்து செலவாட்டி வச்சா வேண்டாங்கிறா, புளி குழம்பா வச்சா சாப்பிட்றா, அப்புறம் சில்லி போட்டால் சாப்பிட்றா. இந்த செலவு ஆட்டினாவே வேண்டாம் 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 அப்படியே தான் சொல்லுவா. கொஞ்சம் அப்படியே சிட்டிக்கு வெட்டிட்டு வந்துடுங்க. ஒன்றுமில்ல, ஒரு 150 ரூபா கொண்டு வரனா போதும். பெருசாக ஒன்றுமில்ல, 150 ரூபா கொண்டு போனால் மனசார ஒரு நேரம் சாப்பிட்லாம். ஒரு நேரம் சாப்பிட்லாலும் ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். மீனெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு தான், ஒரு வேலை தாங்க. 2 ட்ரிப்பு சாப்பிட்டா வயிறு உபசமாக ஆயிடும். ஏன்னா வாக்கிங் நடக்கணும், அதுக்கும் வாக்கிங் நடக்கணும். கரெக்டாக லிமிட்டாக எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு எப்போவுமே 1.5 கிலோ எடுத்தால் தான் 150 ரூபா தான். 1.5 கிலோ அது வெட்டுருக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தோம்னா 20-30 கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சுது. 200 ரூபாக்குள்ள வேலை முடிஞ்சுது. எந்த மாதிரி வெட்ட சொல்கிறோமோ அதே சைஸ் அவங்க வெட்டி தர்றாங்க. ரவுண்டாக வெட்ட சொல்கிறாங்க. சில்லி அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்க. எடுத்து காட்டலாம், அவங்களுக்கு கேட்டுட்டு வீடியோ எடுக்கலாம். அவங்க எடுக்க சொன்னால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வீடியோ போடலாம். இவங்க வரணும் வந்தால் வரலாம். நம்மளுக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இவங்க வந்தானே கொஞ்சம் நானே போய் எடுத்துகிட்டு இது பண்ண, ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஒரு ஆள் பேசுறதுக்கு, ஒரு ஆளே போய் இது பண்ணோன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க. சண்டே லீவு தானே, அவளை கூட்டிகிட்டு போயிருங்க. அவளை கூட்டிகிட்டு போயிட்டு எத்தனை மணிக்கு போட்டா? இப்போ வேண்டாம், காலையில் சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு போங்க. 1 மணிக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு தானே. 11 மணிக்கு போங்க. 11 மணிக்கு 12 மணிக்கு போனோம்னா நம்ம லோடு வருது. நம்ம எதிர்பார்த்த மீன் எல்லாமே இருக்குது. ஒரு 12 மணி சுமார் போனோம்னா இத்தச்சோடு பெருசாங்க. 1 கிலோ எடுத்தா 3 மீன் 4 மீன் வருதுங்க. இன்னைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுற பாருங்க. பெரிய பெரிய மீனுங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். அதாவது இது வந்து சின்ன டேம் கிடையாது, டேம் மீன். பெரிய பவானிசாகர் டேம்னா ஆசியாவில் பெரிய டேம். அது மீன் லோடாக வருங்க. சும்மா மீன் வந்து இதுக்கு ஆள் உயரத்துக்கெல்லாம் ஒரு மீன் இருக்குது. இன்னைக்கு வாங்க செமையாக தரமான சம்பவம் இருக்குது. வீடியோ எடுத்து போடுற பாருங்க. அதாவது நம்ம லோக்கல் இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் பெருசாக தெரியாது. நீங்கள் வெளியிருந்து இருக்கிறீங்களா, டவுன் பக்கம் அந்த சென்னை, திருச்சி, மதுரை, தேனி அந்த பக்கம்லாம் இருக்கிறீங்களா, அந்த மாதிரி ஆள் பாருங்கள்.
பெரிய பெரிய மீன் நல்லா தரமாக இருக்குது. டேம்லேருந்து டேம் மீன் வருது. விடிய காலையில் ஒரு லோடு வருது, அப்புறம் 12 மணிக்கு ஒரு லோடு வருதுன்னு நினைக்கிறேன். அந்த லோடு வர டைமில் போனோம்னா 6 உயரத்துக்கு இருக்கு மீன் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைனாவே மீன் ஆஃபீஸில் தான் ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா வெளியே எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. தொழில் சண்டே ஒரு நாள் லீவில் வந்து ஹாலிடே எல்லாரும் வந்து மீன் ஆஃபீஸுக்கு போய் மீன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நாளைக்கு வந்து அவங்கவுங்க வேலைக்கு போய் பார்ப்பாங்க. அங்கே நாங்கள் போன வாரம் போனங்காடுதாங்க எங்களுக்கே தெரிஞ்சுட்டு இந்த அளவுக்கு மீன் எடுக்கிறது. இல்லை, நான் இது வருஷம் இவங்க 10-20 வருஷம் ஆச்சு. நான் ஒரு டைம் கூட அந்த ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போனதில்லை. அந்த ஆஃபீஸ் பக்கமே நான் போனதில்லை. அன்றைக்கி ஏதோ ஒரு பேங்க் விஷயமா வெளியே போனோமா, சரி நான் தான் கூட்டிகிட்டு போனேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. சரி போனேன். நான் இந்த அளவுக்கு மீன் ஆஃபீஸ் இருக்குமுன்னு நான் நினைச்சே பார்க்கலைங்க. உள்ள போனா லோடு லோடா மீன் ஐஸ் கட்டில போடுறாங்க. நாங்க வந்து ஒரு மீன் எல்லாம் அப்படியே துடிக்குது. நாங்க எப்படின்னா ஒரு டிக்கெட் எல்லாம் எப்படி தியேட்டர்ல கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் பணத்தை கட்டுனா மீன் அந்த பக்கம் எடை போட்டு வெளியே போசில் வச்சு கொடுக்குறாங்க. அங்க என்ன பண்றாங்க, உள்ளேயே பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போய் உள்ளேயே மீனை பார்த்து என்னென்ன மீன் வேணுமோ அவங்களுக்கு வந்து பார்த்து எடுத்து செக்ஷன் பிரிக்கிறாங்க. 30 கிலோ 50 கிலோ 20 கிலோ மீன் வேணுங்கிறவங்களுக்கு வந்து போசி பெருசாக ஒரு போசி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ எல்லாம் கலந்து எடுக்கிறாங்க. சில மீன் போய் எடுக்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் கேட்டங்காட்டி அவங்களுக்கு என்ன ரக மீன் வேணுமோ அதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போயிருப்பாங்க. நாங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ எடுக்கிறோமா, நாங்கள் தேட்டரில் எப்படி டிக்கெட் வாங்குகிறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் பணத்தை கட்டிட்டா எங்களுக்கு எந்த மீன் வேணுமோ கிலோ இத்தனை ரூபான்னு அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எங்களுக்கு போசில் போட்டு எடையை போட்டு காமிச்சு கொடுத்துருவாங்க. அங்கேருந்து ஒரு 4 ஸ்டெப்பு வெளியே வந்தால் வெளியே 4-5 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. யாரும் ஒருத்தரும் இல்லை, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அங்கே வந்து 20 ரூபானா 1 கிலோ அப்படின்னு சொல்லி எத்தனை கிலோன்னு கேட்பாங்க. நாங்கள் 1 கிலோன்னு சொன்னோம். 1 கிலோவுக்கு 20 ரூபாங்க ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க. 1 கிலோ கொடுத்து 20 ரூபா வெட்டி வச்சு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு போகலான்னு இப்போ நான் காலையில் ரெடியாக தயாராக போகலான்ட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். என் பொண்ணு வேலை பார்த்து கொஞ்சம் நேரம் போகலாம் அப்படின்னு சண்டே தூங்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்ட்டு இப்போ தயாராகி இருக்கிறேன். இந்த கறியெல்லாம் எடுக்கல இன்னைக்கு. கறி ஆட்டுக்கறி விலை அதிகமாகிடுச்சாமா, அதுதான் விலை அதிகமாகிடுச்சு. இப்போ இது பண்ணி என்ன தெரியல, உற்பத்தி கம்மியாச்சுன்னு நமக்கு அவங்க பாடு நமக்கு தெரியல. சரி இன்னைக்கு மீன் சாப்பிடணும் தெரியல. இன்னைக்கு வந்து மீன் சாப்பிடலான்னு ஒரு ஐடியா பண்ணியாச்சு. ஃபிஷ்ஷு அப்படியே போய் பவானிசாகர் டேமில் ஒரு விழாக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகிறேன். ஆனால் பெரிய டேம், பெரிய பெரிய மீன் வரும். மீனெல்லாம் துடிக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சில மீன் ஐஸில் போட்டு கொண்டு வருவாங்க, சில மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே துடிக்க டப்புன்னு இது பண்ணால் நல்லா இந்த ஆற்று மீன் டேம் மீன் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வருவாங்க வச்சுங்களேன். விடிய காலம் தான் பிடிப்பாங்க. இப்போ போய் பாருங்க உள்ளேயே போகவே முடியாது. அவ்வளோ காரு அவ்வளோ பைக் அங்கே இருக்கும். காலையில இப்போ நீங்கள் போனீங்க வெளியிருந்து கர்நாடகா அந்த கேரளாலேருந்து நிறைய பேர் இந்த டூரிஸ்ட்டுங்க. இப்போ 8 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா 10 மணி 11 மணி ஆயிடுவீங்க வர்றதுக்கு. 11 மணிக்கு மேலே போனீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். இப்போ மற்ற டேம் எப்படி எனக்கு தெரியல, எங்கள் டேம் எங்களுக்கு பெருமை தாங்க. எங்கள் டேமு எங்கள் டேம் பெரிய டேமு. எங்கள் டேம் எங்கள் ஊர் எங்களுக்கு. எனக்கு ஒருத்தர் என்ன சொன்னார் கூமாப்பட்டி, அவங்களுக்கு அது பெருமைன்னா எங்களுக்கு கூமாப்பட்டின்னு சொல்லி அவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. எங்கள் பவானிசாகர் டேம் வந்து எங்களுக்கு பெருமைங்க. எங்களுக்கு பெருசு தான். அங்கே போனாவே வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி. கொடிவேரி டேம் இருக்குங்க. கொடிவேரி டேம்லேயும் போய் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் அது பக்கம் தான் 10 கிலோமீட்டர் தான். எங்கள் ஊர் தாங்க அது. நான் இருந்த ஊர் கொடிவேரி டேம்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர், எங்கள் அப்பா ஊருங்க. அங்கேயும் நான் போய் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன், சரிங்களா? ஏன்னா எங்கள் ஊர் நான் காட்டேன், இவங்க ஊர் காட்டணும்ல. இவங்க ஊர் யாரு என்ன அதையும் காட்டணும்ல. அது வர நாட்கள் வீடியோ வந்து நாங்கள் போடுறோம். வர ஒரு வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க முடியும். கொடிவேரி டேம்ல இருந்து எங்கள் அப்பா ஊருக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாங்க. நான் அது வந்து காமிக்கிறேன், ஓகேவா? அது இடையில ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டேமை காட்டுறேன், அப்புறம் ஏதோ ஒரு வேலை விஷயமா எங்கேயாச்சும் போகும்போது எங்கள் அப்பா ஊரை நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. எங்க சேனல் வந்து மேலும் மேலும் வளர்ச்சியா இருக்கு. நீங்க தான் காரணம். நீங்க தாங்க காரணம். எங்க சேனல் வளர்ச்சி கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க எங்களை தூக்கி விடலாம். கொஞ்சம் தான் இருக்குங்க. ஆமா சரி வாங்க மீன் எடுக்க போலாமா இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா? போயிட்டு வரட்டா? போயிட்டு வா. பாப்பா தூங்குறான், நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.